வணக்கம். ஒரு கேள்வி. நம்ம கிட்ட முன்ன விட இப்போ எல்லா வசதியும் இருக்கு இல்லையா? ஆனா மன அமைதி மட்டும் ஏன் குறைஞ்சிட்டே போகுது? இதுக்கு ஒரு பழமையான தத்துவம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பதில சொல்லுது. அதத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, இந்த மாடர்ன் கால வியாதிக்கு என்ன மருந்துன்னு பார்க்கலாம். நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த ஆழமான சிந்தனைகளை நமக்கு கொடுத்தவர் இவர்தான். நம்மளோட இந்த முழு அலசலும் இவரோட தத்துவ உரைய அடிப்படையா வச்சுதான் அமைய போகுது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முரண்பாடு தானே? யோசிச்சு பாருங்க. நம்மள சுத்தி எவ்வளவு பொருட்கள், எவ்வளவு டெக்னாலஜி, ஆனா உண்மையான மனநிம்மதி மட்டும் எட்டவே முடியாத தூரத்துல இருக்க. ஏன் இப்படி? இந்த விசித்திரமான நிலைமைக்கு என்னதான் காரணம்? அதத்தான் இந்த உரை அலசி ஆராயுது. சரி, இந்த விஷயத்த நம்ம 5 முக்கியமான படிகளா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல இந்த நவீன காலத்தோட வியாதி என்னன்னு பாப்போம். அப்புறம் நாம ஏன் ஒரு ரெண்டுங்கெட்டான் நிலையில மாட்டிருக்கோம்னு புரிஞ்சுக்குவோம். கடைசியா இதுக்கு உண்மையான தீர்வு என்ன, நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்குவோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். அந்த மூல உரையில சொல்ற மாதிரி இன்னைக்கு நம்ம சமூகத்தோட பிரச்சனை என்ன, அத பத்தி தான் முதல்ல பார்க்க போறோம். இது ஒரு மாதிரி மாடர்ன் காலத்து வியாதின்னு கூட சொல்லலாம். அன்னிக்கும் இன்னிக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன். அன்னிக்கு வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். ஒரு கூரை வீடு, கொஞ்சம் பாத்திரம், ஆனா மனசுல நிம்மதி இருந்துச்சு. இன்னிக்கு பெரிய பெரிய பில்டிங், கணக்கே இல்லாத பொருட்கள், ஆனா கூடவே பதட்டமும் ஒரு பாதுகாப்பில்லாத உணர்வும் தான் வளர்ந்து நிக்குது. என்ன ஒரு விசித்திரமான மாற்றம் இல்லையா? இந்த வரிகள் எவ்வளவோ உண்மையானது பாருங்க. பொருள் வளர்ச்சி சந்தோஷத்தை கொண்டு வரும்னு நாம நினைக்கிறது வெறும் மாயதான்னு இது தெளிவா காட்டுது. கையில பணம் இருந்தாலும் மனசுல ஏதோ ஒரு திகில், ஏதோ ஒரு குறை இருந்துட்டே இருக்குதானே. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். இன்னைக்கு இருக்கிற மனுஷனோட போராட்டத்துக்கு நடுவுல, அதாவது மையத்துல இருக்கிற ஒரு பெரிய மோதல பத்தி அந்த உரையில சொல்றாங்க. அது ஒரு பெரிய டக் ஆஃப் வார் மாதிரி. நாம எல்லாருமே ஒரு இழுபறி போட்டியில மாட்டிட்டு முழிக்கிறோம். ஒரு பக்கம் நம்மளோட பாரம்பரியம், சாஸ்திரங்கள் எல்லாம் அதோட வாசனையால நம்மள ஒரு அமைதியான வாழ்க்கையை நோக்கி இழுக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மாடர்ன் எஜுகேஷன், இந்த சமூகம் எல்லாம் நாகரிகம், சீர்திருத்தம்னு சொல்லி நம்மள மாற்றத்தை நோக்கி தள்ளுது. இது ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நம்ம ஒரு பெரிய மனப்போராட்டத்தையே தினம் தினம் சந்திக்கிறோம். இந்த ரெண்டுங்கெட்டா நிலைய விளக்க அவர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. அவர் என்ன கேக்குறாருன்னா, பல வீடுகள்ல காந்தி படமும் இருக்கு, ஏன் படமும் இருக்கு. ஆனா காந்தி சொன்ன மாதிரி விதவைக்கு மறுமணமும் செஞ்சு வைக்க மாட்றாங்க, நான் சொல்ற மாதிரி குடுமியும் வச்சுக்க மாட்றாங்க. இதுதான் அந்த தடுமாற்றம். இதுவா அதுவான்னு ரெண்டுல எதையும் முழுசா பின்பற்ற முடியாம தவிக்கிற நம்ம மனநிலைய இதை விட தெளிவா சொல்லவே முடியாது. சரி, அப்போ ஒரு கேள்வி வருது. நம்ம பாரம்பரியத்தை காலத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கலாமே. இந்த பொதுவான யோசனையை ஏன் அவர் எதிர்க்கிறாரு? வாங்க பார்க்கலாம். இது ஒரு நியாயமான கேள்வி மாதிரி தான் தெரியுது இல்லையா? ஒரு வயல்ல பயிருக்கு கெடுதல் பண்ற களைய புடுங்கி எறியற மாதிரி சாஸ்திரங்கள்ல தேவையில்லாத விஷயங்களை தூக்கிடலாமே. இந்த கேள்வியத்தான் அவர் நேரடியாவே எதிர்கொள்றார். ஆனா இந்த களை எடுக்கிற உவமைய வச்சே அந்த சீர்திருத்தத்துல இருக்கிற ஆபத்தை அவர் விளக்குறாரு. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒருத்தர் வராரு, சில பழக்கங்கள்லாம் களைன்னு சொல்லி தூக்கி எறிறாரு. நாளைக்கு இன்னொருத்தர் வராரு, அவர் கண்ணுக்கு வேற சிலது களையா தெரியுது, அதையும் பிடுங்குறாரு. கடைசியில என்னாகும்? எது பயிர் எது களைனே தெரியாம தர்மம்ங்கிற அந்த முழு வயலையுமே நாம அழிச்சிடுவோம். இதுக்கு அடிப்படையான வாதம் என்னன்னா, இந்த தர்மங்கள்லாம் ரிஷிகளோட சொந்த கருத்துக்கள் கிடையாது. அவை ஈஸ்வரனோட ஆணை, அதாவது மாற்றமே முடியாத தெய்வீக விதிகள். அவை வேதங்களை அடிப்படையா கொண்டவை. அதனால மனுஷனால உருவாக்கப்படாத ஒண்ணு மனுஷன் எப்படி மாத்தி அமைக்க முடியும்? இதுதான் அவரோட முக்கியமான பாயிண்ட். சரி, இதுவரைக்கும் பிரச்சனையையும் அதுக்கு நாம யோசிக்கிற தவறான தீர்வையும் பார்த்தோம். அப்போ இதுக்கு உண்மையான பரிகாரம் என்ன? அந்த உரை சொல்ற எளிய தீர்வை இப்ப பார்க்கலாம். அவங்க சொல்ற தீர்வு ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆச்சரியமா கூட இருக்கலாம். என்னன்னா, உங்க வாழ்க்கைய எளிமையாக்குங்க, உங்க தேவைகளை குறைச்சுக்கோங்க. பணத்தை தேடி ஓடுற இந்த ஓட்டத்தை எப்போ நாம நிறுத்துறோமோ அப்போதான் உண்மையான அமைதிக்கான வழி திறக்கும். ஆனா ஒரு நிமிஷம், பாரம்பரிய வாழ்க்கை முறைனா பூஜை, சடங்கு, கல்யாணம்னு ஒரே செலவா இருக்குமே. இது பணக்காரங்களுக்கு மட்டும்தானே முடியும்? இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? சாஸ்திரப்படி பூஜைக்கு விலை உயர்ந்த பொருள்லாம் தேவையே இல்ல. காஞ்சி போன ஒரு துளசி இலையோ வில்வ இலையோ போதும். கல்யாணத்தை ஆடம்பரமா பண்ணணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. ரொம்ப முக்கியமா, வரதட்சணைங்கிற வார்த்தைக்கே சாஸ்திரத்துல இடம் கிடையாது. ஆக பாரம்பரியம்ங்கிறது பணத்தை பத்தினது இல்ல, அது எளிமைய பத்தினது. சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு.
இந்த தத்துவத்தின்படி நம்ம வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்ன, நம்ம இலக்கை எப்படி மறுபடியும் சரி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம பாரம்பரியம் மனுஷ வாழ்க்கைக்கு 4 முக்கியமான நோக்கங்களை சொல்லுது. அதுதான் அறம், பொருள், இன்பம், வீடு. அதாவது தர்மப்படி வாழ்றது, நேர்மையா செல்வம் சேர்க்கிறது, அத நல்ல வழியில அனுபவிக்கிறது, கடைசியா மோக்ஷம், அதாவது விடுதலை அடையிறது. ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? முதல் படியான அறத்தை அப்படியே மறந்துட்டு நேரா பொருளை நோக்கி ஓடுறோம். அந்த பணத்தை வச்சு இன்பத்தை வாங்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா இதுக்கு முடிவே கிடையாத, இது ஒரு குறுகிய பாதைன்னு அந்த உரையில சொல்றாங்க. அப்போ சரியான பாதை எது? அதுதான் அறத்துல ஆரம்பிச்சு வீடு பேர்ல முடியறது. வாழ்க்கைய சிம்பிளா ஆக்கிட்டா பொருளை தேடி ஓட வேண்டிய அவசியமே இல்ல. அப்போ நமக்கு அறம் வழியில, அதாவது தர்மப்படி வாழ நேரம் கிடைக்கும். அப்படி வாழ்ந்தா அதோட இயற்கையான பரிசுதான் வீடு, அதாவது முழுமையான விடுதலை. அப்போ கடைசியா நாம ஒரு முக்கியமான கேள்விக்கு வரோம். ஒரு நிறைவான வாழ்க்கையோட திறவுகோல் இன்னும் அதிகமா சம்பாதிக்கிறதுல இருக்கா, இல்ல குறைவா தேவைப்படுறதுல இருக்கா? உண்மையான செல்வம் நம்ம பேங்க் பேலன்ஸ்ல இல்ல, நம்ம மனசுல தான் இருக்குன்னா, அப்போ நம்ம எதை நோக்கி இப்படி ஓடிட்டு இருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.